ஹே காய்ஸ், குட் மார்னிங். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். இன்றைக்கி என்ன ரொட்டீன் பிளாக் மக்களே. இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை, டேட் 27 நினைக்கிறேன். 27. நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கே முழிச்சிட்டேன் மக்களே. ஓகேங்களா, 6 மணிக்கே முழிச்சிட்டேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:40. கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா, எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடுச்சு மக்களே. 6:30க்கு தண்ணி பிடிச்சி பேரூரில் போட்டிருக்கேன். ஷபா கோபாலு கோபாலு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா என்னென்னா பேரூர். ஓகேங்களா, பேரூரில் போட்டிருக்கேன். பரவாயில்ல. இப்போ பாருங்கள் இன்னும் நம்பலை. ஓகேங்களா, தண்ணி பிடிச்சிட்ருக்கோம் மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா மணி 6:40. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அம்மா தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வரும்போதே தண்ணி பிடிச்சா தான் பேரூரில் பார்த்திங்கன்னா ஹைட்டு முடியும் பார்த்திங்கன்னா ஏறும். இல்லைன்னா அதுக்கப்புறம் ஏறாது. ஓகேங்களா, ஸோ 6 பேரூர் தான் வந்திருக்கு. வரட்டும். பின்னால் கார்டன் அழகாக இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அங்கே பாருங்கள் கார்டன். ஓகேங்களா, அங்கே முடியும் போய் விளாகெல்லாம் எடுத்து போட்டு எனக்கெல்லாம் சலிச்சு போச்சு மக்களே. ஓகேங்களா, அங்கே பாருங்கள் ஃபுல் கார்டன், க்ரீன் லீவ்ஸ். ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு செடியை பார்த்து ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதை பராமரிக்க கற்றுக்கணும். ஓகேங்களா, அதை யார் பராமரிக்கிறேன்னா அதை நான் தான் பராமரிக்கிறேன். ஓகேங்களா, அதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நம்ப மாட்டீங்க. ஏன்னா இவளுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா, இவள் இந்த அளவுக்கு பராமரிப்பலான்னு. எங்கள் அம்மா 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வரும். 1000 ரூபாய் சம்பளம். ஓகேங்களா, இது பாருங்க. எங்கள் அம்மா 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வரும். 1000 ரூபாய் சம்பளத்துக்கு அது கஷ்டப்படுது. நான் வீட்டில் செடியை பார்த்துட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நான் என்ன வேலை பார்க்குறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் ஏன் லைவ் வரல அப்படின்னே கேட்குறீங்க. ஓகேங்களா, நான் லைவ் வரல, ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, ஷார்ட்ஸ் போட மாட்டேங்கிறேன்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக என்னோடய ஃபேன்ஸுக்காக தான் சரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோவாக எடுத்து டெய்லியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஓகே மக்களே, அடுத்ததை தொடர்ச்சி பார்க்கலாம். இதோட வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன் காய்ஸ். ஸோ குளிச்சுட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் வேகவே மாட்டேங்குது. குக்கரில் அரிசி ஊற வச்ச தூக்கி கேஸ் பற்ற வச்சு பார்த்தேன். அந்த ஏதோ ஒன்று அடிப்பாங்களே, அது எது பேருக்குள்ள தெரில. அது பார்த்தோன்னா எடுக்கவே இல்லை. கீழே ஆன் இருக்கா ஆஃப் இருக்கானே தெரில எனக்கு. கேஸு பார்த்தீங்கன்னா மேலே இருந்துச்சு. மேலே உள்ளதை கீழே திருப்பினேன். எல்லாத்தையுமே கீழே உள்ளதை திரும்ப மறுபடியும் மேலேயே திருப்பி குக்கரில் சாப்பாடை வச்சுட்டு இப்படி ரொம்ப தூரம் குந்திருக்கேன். ஏன்னா பயம் எனக்கு, எப்படியா குக்கர் வெடிச்சிருமோ, கேஸு சரி இது கேஸ் எதுவும் லீக் ஆகிருமோ அப்படின்றது எனக்கு ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா. அதனால குக்கரில் அங்கே வச்சு இங்கே உட்காந்துருக்கேன். ஓகேங்களா, குக்கரில் சாப்பாடு வச்சு அது விசில் ஆறி அடங்கி அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். குழம்பு வச்சா நேரம் ஆகும். அதை வச்சுக்கிட்டு கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அதனால வழக்கம் போல் எப்பவும் போல் என்னோடய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா 4 உருளைக்கிழங்கு இல்லைன்னா தக்காளி தொக்கு, இதுதான் எனக்கு ஈஸியாக செய்ய தெரிஞ்சது. சளிச்சன்னு 4 உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டு வறுத்து. கேஸு வேறு மக்களே எவ்வளோ நாள் தெரியுமா ஆகுது? 2024 எடுத்தது. ஜனவரி 10 எடுத்தது. ஜனவரி 9 10 எடுத்தது கரெக்டாக. ஜனவரி 10 2024 1.5 வருஷம் சிறையில் இருந்ததுனாலேயே கேஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, 2024 25 26 26 இப்போ வர ஜனவரி வச்சுக்கோங்களேன். வெற்றிகரமாக 3 வருஷம். இதுக்கே ஒரு பட்டமளிப்பு விழா மாதிரி இதுக்கு ஒரு விழா கேக் வெட்டி கொண்டாடுறோம். உங்களுக்கு கேஸ் எப்போ தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மாதம் கழிச்சு அதனால ட்ரெண்டில் போகும்.
அது பார்த்தீங்கன்னா கேஸ் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஒரு மாதம் முன்னாடி தீரப்போன்னு நினச்சோம், இன்னும் ஓடுது. சவுண்டை கிட்டாலே பயமாக இருக்குப்பா. எனக்கு கேஸ் தீருதுங்கிறது அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஹே காய்ஸ், இப்போ தான் காய்ஸ் சாப்பிட்டேன். மணி 9:10 காய்ஸ். ஓகேங்களா, 9 மணி 10, 11, 12 3 hours தூங்க போகிறேன். ஓகேங்களா, 9:10க்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. உருளைக்கிழங்கு ஓகேங்களா செஞ்சது அதையே சாப்பிட்டேன். மதியானத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கணும். ஒரு உப்புமா கூட கிண்டி தின்னுக்குவேன். குழம்புலாம் வைக்கிறதுலாம் டைம் இல்லை. ஓகேங்களா, தூங்க போகிறேன். 9:10 9:30 படுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கண்ணை மூடி 9:30க்கு கண்ணை மூடிடுவேன். 10:30, 11:30, 12:30 அதெல்லாம் சுகமாக 3 மணி நேரம் தூங்க போகிறேன். ஓகே பாய். வணக்கங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது மணி 5ங்க. ஓகேங்களா, 9:10க்கு ஆஃப் பண்ணிட்டு போனேங்க. ஆஃப் கேமரா. ஓகேங்களா, ஆன் கேமரானே வருது. வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி அசைஞ்சு படுக்கிறதுல மணி 10 ஆயிடுச்சுங்க. 10 மணி 11, 12, 1. ஓகேங்களா, 1 மணிக்கு தூங்கி முழிச்சேங்க. 1 மணிக்கு முழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக யூடியூப் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோன் பேசினா மணி 2 ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, அப்புறம் 2 மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். எத்தனை மணி? 3 மணி கரெக்டாக. ஒரு சாப்பிட்டதுக்கு அந்த மயக்கத்தில் சாப்பிட்டு எனக்கு ஃபோன் பேசணும், யூடியூப் பார்க்கணும். திரும்ப 2 to 3 ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு கொஞ்சம் ஜாலியாக அப்படியே ஃபோன் பேசிட்டு கொஞ்சம் ஜாலியாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபேஸ்புக் நோண்டுங்க. நோண்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி 3ங்க. 3 மணி கரெக்டாக 4 மணி முடியும் ஷார்ட்ஸ் எடுத்தேங்க. யூடியூப்புக்கு ஷார்ட்ஸு, ஃபேஸ்புக்கு யூடியூப்புக்கு ஷார்ட்ஸ் எடுத்தேன். இந்த சேனலுக்கு 5, அந்த சேனலுக்கு 5 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 12, 14 ஷார்ட்ஸ் எடுத்தேங்க. ஓகேங்களா, இன்ஸ்டாகிராமுக்கு 2 வீடியோ எடுத்தேங்க. 16 இது எடுத்தேங்க. மணி 4 ஆச்சாங்க. திரும்ப 4 மணிக்கு அப்புறம் திரும்ப வகுறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆடு நாட்டத்தில் பாட்டு தங்கும்போது திரும்ப சாப்பிட்டேங்க. ஓகேங்களா, 4 மணிக்கு திரும்ப சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் பர்சனலாக ஃபோன் பேசினாங்க. 4 மணிலேருந்து 4:50 முடியும் 50 நிமிஷம் ஃபோன் பேசினாங்க. சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, போன கதை, எல்லா கதையும் பேசினாங்க. பேசிட்டு 4:50க்கு ஃபோனை சார்ஜர் போட்டாங்க. 25 பாயிண்ட் இருந்துச்சுங்க. ஒரு ஃபோனு 25 பாயிண்ட், ஒரு ஃபோனில் 92 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் 88 பாயிண்ட் இருக்குங்க. ஓகேங்களாங்க, ஃபோனை சார்ஜ் போட 4:50க்கு தண்ணி வந்துருச்சுங்க. யூரின் போகலான்ட்டு போனேங்க. போகும்போது தண்ணி வந்துருச்சுங்க. போய் தண்ணி எடுத்து செடிக்கு ஓசை போட்டுவிட்டு வந்துட்டேங்க. இப்போ மணி 5ங்க அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ட்ரெஸ்ஸை வேறு சேஞ்ச் பண்ணிட்டேன் நைட்டியை. அப்புறம் வேறு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை வரது மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, மழை வரது மாதிரி இருக்குங்க. மழை வரும்னு நினைக்கிறேன், தெரியலைங்க. ஸோ இதாங்க இன்றைக்கி ஃபுல்லாக டுடே விளாகுங்க. இதோட வந்து நம்ம வந்து 6 மணியோட நம்மளோட விளாக் வந்து நம்ம வந்து லைட்டிங் போயிடும்ல, அதுக்காக நம்ம காத்தால தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் 6 மணி தான் நம்ம வந்து விளாக் போகிறதா ஒரு பிளானில் இருக்கும். ஓகேங்களா, அதனால நம்ம டெய்லி இனிமேல் வந்து நம்ம ரொட்டீனாக நம்ம விளாக் வீடியோ வரும். டெய்லி நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய். நாளைக்கு அடுத்த விளாகில் சந்திக்கலாம்.